வணக்கம் நண்பர்களே. சென்ற சில வீடியோக்கள்ல போர் சூழ்நிலையில இந்தியாவினுடைய எனர்ஜி என்று சொல்லக்கூடிய பெட்ரோல், டீசல் போன்றவைகள் எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் கிடைப்பதற்கு பல வழிவகைகளை இப்ப மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு கையில் எடுத்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பல விதமான தகவல்களோட நம்ம பார்த்தோம். ஆதாரபூர்வமான தகவல்களோட நம்ம பார்த்தோம். அதுல குறிப்பா இந்த லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் என்று சொல்லக்கூடிய கேஸ் சிலிண்டர், ஒரு சிலிண்டருக்கு வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர்களுக்கு 60 ரூபாயும், மற்ற வர்த்தகம் சார்ந்த ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டுக்கு 115 ரூபாயும் ஏத்திருக்காங்க, அதிகப்படுத்திருக்காங்கிறத பார்த்தோம். சரி, இதற்கு உடனே எல்லாரும் குய்யோ முறையான்னு கத்துனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சன் டிவி மிக மிக அதிர்ச்சி தகவல் அப்படின்னு போட்டுது. சில காங்கிரஸ் தமிழ்நாடு தலைவர் மிகப்பெரிய சுமை சாதாரண மக்களுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விதமான பரப்புரைகளை குழப்புவது, மக்களை திசை திருப்புவது, அவர்களை வேண்டுமென்றே மத்திய அரசுக்கு எதிராக தூண்டி விடுவது போன்ற நடவடிக்கைகள். இவங்க யாருமே பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, PMUY அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டத்தின் மூலமாக 10,50,00,000 குடும்பங்களுக்கு, அவங்க எல்லாம் வருமானத்துல குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்கள், 10,50,00,000 குடும்பங்களுக்கு ஒரு சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. இது வருடத்திற்கு 9 சிலிண்டருக்கு அது மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கு மேல இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கு அப்படிங்கறத அர்த்தம், கொடுத்து வாங்கக்கூடிய தகுதி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்ப லேட்டஸ்ட் விலை 928 ரூபாய்னா 628 ரூபாய், கிட்டத்தட்ட 1/3 பாகம் அது சப்சிடரியா கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க. இதை யாரும் பேசுறதே கிடையாது. 10 கோடி மக்களுக்கு கொடுக்குறாங்களே, அதை பத்தி பேசுங்க, கிடையாது, அதை பத்தி பேச மாட்டாங்க. சப்சிடரி. அதனாலதான் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்ட 60 ரூபாய் ஏத்திட்டாங்களே, உங்க கருத்து என்ன? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாக்குறுதி எண் 503, இப்ப இருக்கிற திமுக அரசினுடைய வாக்குறுதி, தேர்தல் சமயத்துல 2021 கொடுத்த வாக்குறுதியான 503 ரூபாய் 100 ஒரு சிலிண்டர் குறைப்போம் என்று சொன்னார்களே, இது வரைக்கும் குறைச்சு, ஆட்சி முடிய போகுது, இன்னும் 60 நாள் தேர்தல் வந்துடும், குறைச்சிருக்காங்களா? அதுதாங்க பதில் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நிறைய பேசுறாரு. ஆன்மீகத்தை பத்தி காஞ்சிபுரத்துல சமீபத்துல ஒரு அவருடைய பேச்சை கேட்டேன். உண்மையா சொல்றேன், அசந்து போயிட்டான். எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அவருக்கு இவ்வளவு ஆழ்ந்த அறிவும் தெரிவும் இருக்கா அப்படின்னா அப்படியே கதி கலங்கிட்டான். அவ்வளவு அருமையா பேசியிருக்காரு. சரி, அது ஒரு பக்கம். இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்தோம். இவ்வளவுலாம் பேசுறாங்கல்ல, ஏன் சப்சிடி கொடுக்க கூடாது, ஏன் இப்படி செய்யக்கூடாது, ஏன் அப்படி செய்யக்கூடாது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன் பாஜக எல்லாருக்கும் இலவசங்களை அள்ளி வீசி செஞ்சுட்டா போகுது? இந்த இடத்துலதான் நான் சில தகவல்கள் உங்க கூட ஷேர் இந்த வீடியோல. என்ன அப்படின்னா, 2012-13 காலகட்டத்துல காங்கிரஸ் தலைமையிலான UPA ஆட்சி மத்தியில இருந்தது. அவங்க மிக மிக மோசமான ஒரு முன்னெடுப்பை செஞ்சாங்க. ஆயில் பாண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதை பத்தின டீட்டெயில் தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றதா. 2012-13 காலகட்டத்துல அமெரிக்கா போட்ட சாங்ஷன்ஸ்னால ஈரான்ல இருந்து இந்தியா வாங்கக்கூடிய எண்ணெய்கள் மிக மிக குறைந்தது. 26.5% குறைந்து. அதை தவிர இந்தியாவினுடைய அரசு சார்ந்த நிறுவனங்கள் ஈரானுக்கு கொடுக்க வேண்டிய பணம் $1.5 பில்லியன். இன்றைய மதிப்புல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,500 கோடி வரும். அந்த பணம் நிறுத்தி வைக்கப்பட்டது. ரூபி, ரியால், ஈரானியன் ரியால் தடைப்பட்டது. அப்படியே குழப்பமான சூழ்நிலை. எல்லாம் அமெரிக்காவை கேட்டுக்கிட்டு. அப்ப செய்திகள் எல்லாமே எப்படி வந்ததுன்னா, வாஷிங்டன் டிசைட்ஸ் இந்தியாஸ் எக்கானமி அப்படிங்கிற மாதிரி. ஃபாரின் பாலிசி இஸ் டிசைடட் பை வாஷிங்டன், இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி இஸ் டிசைடட் பை வாஷிங்டன் அப்படின்னா மன்மோகன் சிங். வாஷிங்டன் என்ன சொல்லுதோ, அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு இங்க இருந்தாங்க. ஈரான் சார்ந்த கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பதற்கான வசதிகள் மட்டும்தான் இந்திய கம்பெனிகள் கிட்ட இருந்தது. வேற ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வந்துச்சுன்னா அந்த எண்ணெய் சுத்திகரிப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை. அதாவது ரிஃபைனரிங் கெப்பாசிட்டி கிடையாது. இன்னைக்கு இருக்கிறதுலே, அதாவது க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய வெரைட்டி இருக்கு. பேசிக்கா 2 வெரைட்டி, ஸ்வீட் அண்ட் சார் க்ரூட் அப்படின்னா, ஹார்ட், சாஃப்ட். அரபு நாடுகள்ல இருந்து வர்றது எல்லாமே ஸ்வீட், நோ ப்ராப்ளம். ரஷ்யா கொஞ்சம் ஹார்டு. அதை சுத்திகரிக்கிறதுக்கான வசதி இந்தியாவில் இல்லாம இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. ஏதோ 1-2 இருக்கும், சொற்பமாக இருந்தது. நான் சொல்றது இன்னைக்கு எந்த அளவுல இருக்கோ அந்த அளவுக்கு கிடையாது. ரஷ்யாவை விட இன்னும் மோசமான எண்ணெய், கச்சா எண்ணெய் வெனிசுவேலாவோட. இப்ப நம்ம வெனிசுவேலால வாங்குறோம். அந்த எண்ணெய் சுத்திகரிப்பதற்கான ரிஃபைனரிஸ் இங்க கிடையாது.
இதெல்லாம் வந்து ஒரு முன் யோசனையோட செய்யவே இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது. கடந்த 10 ஆண்டுகள் தான் இந்த மாதிரி இந்த ரிஃபைனரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறத கொண்டு வந்து, இதை நாம சொல்லல, ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னாட்டு மதிப்பீடு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை ரிஃபைனரிஸ்ல இந்த அரசு கொண்டு வந்திருக்கு. இப்ப மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப முக்கியமான பாயிண்ட் எங்க, இந்த ஆயில் பாண்டை, இதை பத்தி பாராளுமன்றத்துல பல விவாதங்கள்லாம் நடந்தது. அப்ப நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நான் நேரடியா உங்களுக்கு படிக்கிறேன். இன் பிரின்சிபல் ஆயில் பாண்ட்ஸ் issued by the UPA government were wrong as people were told that they were being given subsidies on the fuel. Instead, it was a loan put on oil marketing companies which Modi government is repaying now. இதனுடைய சாரம் என்ன அப்படின்னா, மக்கள் கிட்ட காங்கிரஸ் அரசு பொய் சொன்னாங்க, உங்க எல்லாருக்கும் சப்சிடி கொடுக்கும். அப்ப எண்ணெய் விலை அதிகமாச்சு. ஏன்னா ஈரான் மேல சாங்ஷன் போட்டாச்சு, எண்ணெய் தட்டுப்பாடு வந்தது, உடனே $140 வரைக்கும் போச்சு. எல்லாம் உண்மை. என்ன செஞ்சிருக்கணும், அதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு இப்பயும் அதே மாதிரிதான் $119 வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் இப்ப குறைஞ்சு $93, $94 வரைக்கும் இருக்கு. பிரெண்ட் க்ரூட் நான் சொல்றேன், இது ஒரே நாள்ல ஏறி ஒரே நாள்ல விழுந்தது. அந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செய்யவே இல்லை. டோட்டல் ஃபெயில்யூர் அப்படின்னு அது நடந்தது. அப்ப என்ன பண்ணாங்க, 2014 திருப்பி எலெக்ஷன் வருது, ஆட்சியை தக்க வைக்கணும், திரும்பி ஜெயிக்கணும். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, பொய் சொன்னாங்க. மக்களிடையே சப்சிடரின்னு சொல்லி உங்களுடைய எண்ணெய் விலையெல்லாம் நாங்க ஒரே அப்படியே குறைச்சி வச்சிருக்கோம், உலக சந்தையில என்ன விலை இருக்கோ அதை விட குறைச்சி உங்களுக்கு தரோம்னு சொல்லிட்டு ஃபியூயல் சப்சிடரிங்கிற பொய்ய சொல்லி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு மேல இந்த ஆயில் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுத்து கடன் சுமையை அதிகரித்தார். காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ அரசு தனது கடைசி காலத்துல ஒரு சிலருக்கு இந்த சப்சிடரின்னு சொல்லி டொமஸ்டிக் கேஸ் சிலிண்டரை கொடுத்திருந்தாலும், சப்சிடரி இல்லாம கிடைக்கக்கூடிய ஒரு சிலிண்டரினுடைய விலை 1240 ரூபாயாக இருந்தது. சில பேருக்கு 450 ரூபாய் 440 ரூபாய் அந்த மாதிரி சப்சிடரி விலையில கொடுத்திருந்தாங்க. 1240 ரூபாய் விலைய பாஜக அரசு மத்தியில வந்ததுக்கு அப்புறமா 850 ரூபாய் வரைக்கும் குறைக்கப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட 400 ரூபாய் குறைக்கப்பட்டது. அதாவது 1/3 பாகம் விலை குறைப்பு ஏற்பட்டது. ஆனாலும் இன்னி வரைக்கும் காங்கிரஸ் தான் செய்த தகுடுதத்தங்களையோ பொய்களையோ மக்கள் கிட்ட மறைத்து, ஏதோ இப்ப இருக்கிற அரசுனாலதான் எண்ணெய் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, கேஸ்னால விலையேற்றம் எல்லாம் இருக்கிற மாதிரியும், அது மக்களை பெருமளவுல பாதிக்கிற மாதிரியும் ஒரு பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்காங்கிறது தெள்ள தெளிவா நமக்கு தெரியும். இந்த இடத்துலதான் நான் சொல்றேன், நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு தத்தளிக்கிறாங்க கடன்ல. 1,40,000 கோடி நிதி பற்றாக்குறை 2024-25 இருக்கு. அதுல இருந்து இப்ப 25-26 இன்னும் அதிக 1,40,000 கோடி சும்மா ஒண்ணும் இல்ல. கடன், மொத்த கடன் 2025-26 நிதி ஆண்டுல 10 லட்சம் கோடி ரூபாய் வரும்ன்றாங்க. அப்படியே கதி கலங்கி நிக்கிறாங்க எல்லாருமே. பொருளாதார வல்லுநர்களும் இது நடைமுறையில சாத்தியமே படாது, தமிழ்நாடு மிகப்பெரிய சவாலை சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. அதைத்தான் மத்தியில 2012-13 இந்த ஆயில் பாண்டை கொடுத்து காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய மோசடி அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்டை மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கிடுச்சு. மொத்த கடன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆயில் பாண்டு மூலமா 1,30,000 கோடி. இந்த ஆயில் பாண்டு மட்டுமே, எண்ணெய் கடன் பத்திரம் 1,30,000 கோடி மொத்தமாக. அத்தனை கடனையும் இப்ப டியூ டேட் 2015 ஒரு 3,500 கோடி கட்டினாங்க, அதோட சரி. அதுக்கப்புறமா எல்லாம் மெச்சூரிட்டி. நான் அந்த லிஸ்ட் ஃபுல்லா அந்த டேபிளே காமிக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 8.4% வட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அநியாய வட்டி, இதெல்லாம் மிகப்பெரிய அநியாயத்துக்கான வட்டி. அவ்வளவு வட்டியை கொடுத்து கடன் வாங்கியிருக்காங்க. இப்ப அது எல்லாம் ஒன்னொன்னா இப்ப அதனுடைய டியூ டேட் வந்துருச்சு. திருப்பி கட்டணும். எதை கட்டணும்? வட்டி கட்டணும், முதல் திருப்பி கட்டணும், எல்லாம் செய்யணும். இதை பத்தி எல்லாம் பல பொருளாதாரம், அதித்தி நையார்னு ஒருத்தருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீஃப் எக்கானமிஸ்ட். இக்ரான்னு ஒன்று இருக்கு, ICRA. அதுவும் ஒரு மதிப்பீட்டு நிறுவனம். அதுல இருக்கக்கூடிய சீஃப். அவங்க சொல்றாங்க, அந்த காலத்துல இந்த மாதிரி சப்சிடின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப அதனுடைய லோன் பர்டன் யார் மேல விடியுதுன்னு பாருங்க. எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சிருக்கலாம், அதை குறைக்கல. அதை குறைச்சிருந்தாக்க வளர்ச்சி திட்டங்கள் அடிபடும். ஆனா அந்த கவர்மெண்ட் எந்த விதமான திட்டத்தையோ அதற்கான தயார் நிலையிலையோ ஏதாவது ஒரு நடவடிக்கையிலோ ஈடுபடவே இல்லை.
இதை தவிர BR அம்பேத்கர் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இது வந்து பெங்களூர்ல இருக்கு, கர்நாடகா. அங்க இருக்கிற வைஸ் சான்சலர், அந்த யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர், அவர் வந்து NR பானுமூர்த்தி அப்படின்னு. அவர் தன்னுடைய பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, தவிர்க்கவே முடியாது, இந்த கடன் வாங்கியாச்சு, இப்ப திருப்பி அதை கட்டித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. கடனை மட்டும் இல்ல, வட்டியும் சேர்த்து கட்டணும். 10 வருடத்துக்கு முன்னாடி, இப்ப 2013 வருடத்துக்கு முன்னாடி வாங்கப்பட்ட கடன் அப்ப இருந்த ஜெனரேஷன் அனுபவிச்சுட்டாங்க. சீப் ஆயில், பெட்ரோல், டீசல், ஆஹா அப்படின்னு. காங்கிரஸ் தோத்துடுச்சு, அது வேற விஷயம். வந்திருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தான் தெரியாது. அவங்க போன தலைமுறையில வாங்கின கடன் இந்த தலைமுறை கட்ட வேண்டியதா இருக்குங்கிறாரு. இது தவிர்க்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. மிக மிக மோசமான பொருளாதார கொள்கை காங்கிரஸ் கடைபிடித்தது. கடனை வாங்கி தள்ளியிருக்காங்க. அப்படியே சில பேர் உடனே சொல்லுவாங்க, சார் இப்ப இருக்கிற அரசு கூட கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்காங்களா. கடன் வாங்கியிருக்காங்க, இல்லைன்னு போய் பாருங்க எந்தெந்த இடத்துல எல்லாம். சமீபத்தில் அஸ்ஸாம்ல வந்து பிளேன் இறங்குற மாதிரி, ஃபைட்டர் பிளேன் இறங்குற மாதிரி ரோடு போட்டு, உத்தரப்பிரதேஷ்ல போட்டு, பல விதமான கட்டுமானங்கள் சொல்லக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப். டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு வளர்ந்து, மெட்ரோஸ் எவ்வளவு வந்திருக்கு, எத்தனை மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அட்டல் சேதுன்னு கடலுக்கு நடுவுல பாலம் போட்டிருக்காங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் மும்பையில இருந்து நவி மும்பை போகணும்னா, ஊரை சுத்திட்டு போகணும். அப்படியே இப்ப அப்படி இல்லை, 30 மினிட்ஸ் 30 நிமிடத்துல கடந்து விடலாம், கடலை கடந்து போயிடலாம். இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டெவலப்மெண்ட்டுக்கு கடன் வாங்கி செலவு பண்ணது ஒன்றும் தவறு கிடையாது. நிதி மேலாண்மை எப்படி இருக்குன்னு பாரு. பிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு அழகா கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், டிப்ரிஷியேட்டிங் அசெட்டுக்கு கடன் வாங்குவது மடத்தனம், முட்டாள்தனம். அப்ரிஷியேட்டிங் அசெட்டுக்கு கடன் வாங்கணும். இது பர்சனல் லெவல்லே அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டு லெவல்ல ஏன் இருக்கக்கூடாது? அதனால அந்த கம்பேரிசனை கொண்டே வராது. இப்ப சமீபத்தில் படிச்சேன், 25,800 டன் அரிசி வடகிழக்கு மாநிலங்களுக்கு ரயில் வண்டிகள் மூலமாக அனுப்பப்படும். செலவு எவ்வளவு தெரியுமா? இதற்கு முன்னாடி 1000 ரூபாய் செலவாகிற இடத்துல இப்ப 30 ரூபாய் செலவு. இதுதான் வளர்ச்சி திட்டங்களுக்காக வாங்கக்கூடிய கடன், அதனுடைய உபயோகம், அதனுடைய பலன் மக்களுக்கு எப்படி போய் சேருவது அப்படிங்கிற ஆபரேஷன் சிந்தூர்ல பார்த்துட்டோம். இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. ஸோ இப்ப நான் திருப்பி என்ன சொல்ல போறேன், ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாதார வல்லுநர், வைஸ் சான்சலர் போன்றவர்கள் எல்லாருமே மிக மிக தவறான பொருளாதார கொள்கை, கேவலமான கொள்கை, எந்த விதமான முன் யோஜனையும் இல்லாமல், நாட்டு நலனை பற்றி யோசிக்காமல், நாட்டு மக்களுடைய வருடனை பத்தி யோசிக்காம கடனை வாங்கி தள்ளிருக்கு யூபிஏ அரசு. சரி, இது எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2026 பிப்ரவரி 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்ல நிதி அமைச்சர் 20,000 கோடி ரூபாய் தனியா ஒதுக்கியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அதுல 10,000 கோடி ரூபாய் வட்டி, 10,000 கோடி ரூபாய் முதல். இதை நீங்க கட்டணும். இனிமே அது வருஷா வருஷம் கட்டணும். இன்னும் 5 வருடங்களுக்கு இந்த மாதிரி கட்டணும்னு இருக்காங்க. அதை தாண்டி இந்த வருடம் 20,000 கோடி, அடுத்த வருடம் இன்னும் அதிகமாகும். ஏன்னா 1,30,000 கோடி கடன் இருக்கு, அதற்கான வட்டி இருக்கு. இதெல்லாம் எப்ப கட்டி எப்ப கொண்டு போய் சேர்க்க போறாங்க? அதனாலதான் என்ன சொல்றாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொன்னதுல கொஞ்சம் கூட மறைவே கிடையாது, ஒளிவு மறைவே கிடையாது. நேரடியாக சொல்றாங்க, பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி கடனை வாங்கியிருக்கு இந்த அரசு, காங்கிரஸ் அரசு. அதே மாதிரிதான் பொய் சொல்லி இலவசங்களை கொடுத்து 10,71,000 கோடி கடன் 2025-26 நிதியாண்டுக்குள்ள வந்துவிடும். அடுத்த 5 ஆண்டுகள் இதே கட்சி ஆட்சியில வந்ததுன்னா, சில பேர்லாம் சொன்னாங்க, அது இல்ல சார், இது 10,71,000 கிடையாது, அது 20,50,000 கோடி ஆயிடும் சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு கடன் சுமை. வளர்ச்சி திட்டங்கள் ஏதாவது இருக்கானா? ஒண்ணுமே இல்லை. அதுதான் பிரச்சனை. இது நடுவுல ராகுல் காந்திலாம் பயங்கரமா கூப்பாடு போடுறாரு. இத்தனை சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்கணும், இவ்வளவு மானியம் கொடுக்கணும், 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? நாட்டினுடைய நிதி நிலைமை என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவித்த தலைமுறை அடுத்த தலைமுறை மேல அந்த கடனை தட்டிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு பொறுப்பற்ற ஒரு தந்தை இருக்காரு, அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஊதாரித்தனமா சொல்லணும். அத்தனையும் யாரு செய்வாங்க? அவருடைய மகன்கள் செய்வாங்க. அடுத்த தலைமுறை, அந்த மகன்கள் பாவம், அவங்க உழைச்சு சம்பாதிக்கிற பணத்துல 3/4 தன்னுடைய தந்தையாருடைய ஊதாரி செலவுக்கு போகுதுன்னா, எப்படி அவங்களுக்கு குடும்பத்துல ஒரு பிடிப்பும் ஒரு பாசமும் வரும்? அதையும் மீறி செஞ்சாங்கன்னா அவர்களெல்லாம் உத்தமர்கள் தான். அந்த மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல அந்த மாதிரி இருக்கு. இந்த கடனை இப்ப இருக்கிற முதல்வர் வாங்கி அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க. யாரு திருப்பி கட்ட போறாங்க? அண்ணாமலை சார் சிஎம் வந்துதான் கட்டணும். ஏன்னா கொஞ்சம் நிதி மேலாண்மை படிச்சவர், நல்ல அறிவு உள்ளவர். அப்ப என்ன பண்ணுவாங்க? டாக்ஸ் அதிகமா போடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. இப்ப மத்திய அரசே இருக்கு, 1,30,000 கோடி ஆயில் பாண்டு கடன் பத்திரங்களை கட்டுறாங்க. ஏதாவது டாக்ஸ் இது 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸை குறைச்சிருக்காங்க, நீல் டாக்ஸ்.
ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாங்க. இதை எல்லாத்துக்கும் மேல கடனை கொடுக்குறாங்க அப்படின்னா, வரி விதிப்பு குறைக்கப்பட்டும் செய்யறாங்கன்னா, மிக அருமையான நிதி மேலாண்மை, மிக அருமையான டாக்ஸ் கலெக்ஷன், அதுல இந்த ஹோட்டல்காரங்க ஏமாத்துறது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த அரசு செயல்பட்டு, அதை தவிர பலவிதமான வளர்ச்சி திட்டம் எல்லாத்தையும் செய்யறாங்கன்னா ஊழல் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான. அதுக்காக உடனே சார் ஊழலே இல்லையா? கண்டிப்பா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். சில இடத்துல இருக்கத்தான் இருக்கு. அது மாறுறதுக்கு மக்கள் தான் மாறணும். ரொம்ப நாள் ஆகும் அது வர்றதுக்கு. ஆனா ஓரளவுக்கு சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்த்து அதன் மூலமாக நம்ம திருப்திப்பட்டுக்கணும். மீண்டும் மீண்டும் இந்த அரசு பெட்ரோல் விலையை குறைக்க மாட்டேங்கிறாங்க, டீசல் விலையை குறைக்க மாட்டேங்கிறாங்க, வருமான வரியை விலக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வரி பணம் தவறாக வேற யாராவது ஊழல் செய்து தன்னுடைய தனிப்பட்ட எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்ப நம்ம வருத்தப்படும். நாட்டுக்காக தான் நம்ம வரி பணம் போகுது அப்படின்னும் போது நம்ம அதுல கொஞ்சம் பெருமிதத்தான் படணும். நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கான கட்டுமானங்கள், நலன்கள், பலவிதமான வசதிகள் எல்லாம் அவங்களுக்கு போய் சேரப்போகுது அப்படிங்கிற ஒரு முனைப்போட தான் நம்ம இதை பார்க்கணும். இந்த ஆயில் பாண்டை பத்தி நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, சமீபத்துல ரொம்ப வருத்தமா இருந்தது எனக்கு. நடிகர்களுடைய கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு இல்லைங்களா, அவர் ஒரு தேர்தல் அறிக்கையில சொல்றாரு 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுப்பாராம். எப்படிங்க கொடுக்க முடியும்? ஒரு சிலிண்டர் 1000, தோராயமா ஒரு ரவுண்ட் ஃபிகருக்கு 6000 ரூபாய் வச்சுக்கிட்டாக்க ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க. அந்த காசு யாருக்கிட்ட இருந்து வரும்? மக்கள் கட்டுற வரி பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 8 கோடியோ 8.5 கோடி மக்கள் தொகை இருக்கு. நம்ம என்ன செய்யலாம்? 1 கோடி குடும்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 1 கோடி குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 6000னா நீங்க யோசிச்சு பாருங்க. 6000 கோடி. அதை அப்படியே கொஞ்சம் டபுளா எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 கோடி. யாரோட பணம் அது? நம்ம கட்டுற வரி பணம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? எனக்கு இலவசமா கிடைச்சா நல்லதுதானே. வேண்டான்னு சொல்லணும். நம்ம இலவசம் வேண்டாம். என்ன செய்யுங்க அப்படின்னா, நாங்க எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்குறோம். விலைவாசி உயர்வு ஏறாம பார்த்து நல்ல வசதி கொடுங்க. நல்ல ரோடு, நல்ல குடி தண்ணீர், தடை இல்லாத மின்சாரம், அதை கொடுங்க. அப்படி கேளுங்களேன். அந்த பார்த்தபோது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்ன பைத்தியக்காரத்தனமா நான் இந்த 6 சிலிண்டர் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு அவர். ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் அந்த மாதிரி இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கங்க. இந்த இலவசங்களாம் நம்பவே நம்பாதீங்க. இதே இலவசத்தினால தான் வெனிசுவேலா நாடு குட்டிச்சோரா ஆச்சு. இந்த ஹூகோ சேவேஸ், அவர் கம்யூனிஸ்ட். நான் அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலோட ஒரு வீடியோ டேட்டாலாம் எடுத்து வச்சிருக்கேன், உங்க கூட ஷேர் பண்றேன். அது நல்லா இருக்கும், நீங்க பாருங்க. அப்பயாவது நமக்கு ஒரு புரிதல் வரும், இந்த இலவசத்தினால எப்படி அழிஞ்சது ஒரு நாடு அப்படின்னு. மிக சிறந்த உதாரணம் வெனிசுவேலா தான். வீடியோல சில கருத்துக்களை உங்க கூட பகிர்ந்திருக்கேன். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.